அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செவந்திரே பள்ளியிலிருந்து தமிழாசிரியை பேசுகின்றேன். கடந்த மாதங்களாக நாம் முதல் பருவத்திற்குரிய பாடப்பகுதிகளை நாம் படித்துவிட்டோம். இப்பொழுது நாம் படிக்க இருப்பது 5ஆம் வகுப்பிற்குரிய 2ஆம் பருவத்திற்கான பாடப்பகுதி. இப்போ இந்த பாடப்பகுதியில் என்னென்னலாம் எப்பொழுதுமே பாடப்பகுதியில் நான் தொடங்கிறதுக்கு முன்னாடியே செய்யுள் இருக்கும், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம். சரியாக சொன்னீங்க, வெரி குட். இப்போது நம்ம அதுக்குரிய முதல் பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தொகுதி 1 கற்றல் நோக்கங்கள், மொழியை ஆள்வோம், இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பொருளடக்கம், இயல் 1 பொருண்மை, அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தலைப்பில் இயல் 1 நம்ம பார்க்க போகிறோம், படிக்கவும் போகிறோம். தலைப்பு எதனாலே, அறிவின் திறவுகோல் உரைநடை, நானும் பறக்கப் போகிறேன் என்பது துணைப்பாடம், மூவிடப்பெயர்கள் என்பது இலக்கண பகுதி. இப்போது நம் படிக்க இருப்பது எதனாலே என்ற செய்யுள் பாடல். இப்போ அந்த பாடல் இயல் 1 கற்றல் நோக்கங்கள், கற்றலினுடைய நோக்கங்கள் என்னென்ன இந்த இயலில். அறிவியல் விழிப்புணர்வு பாடல்களை கேட்டு புரிந்து கொள்ளுதல், சுற்றுப்புறத்தில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அறிவியல் பின்புலம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுதல், அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தவர்களையும் தெரிந்து கொள்ளல், காரண காரியங்களை அறிவியல் மனப்பான்மையுடன் அணுகுதல், மூவிடப் பெயர்களை அறிந்து கொண்டு உரிய இடங்களில் பயன்படுத்துதல். இப்போது நம்ம இந்த எதனாலே இந்த பாடலை நம்ம படிக்க போகிறோம். வாருங்கள் மாணவர்களே, எதனாலே இந்த பாடலை இந்த படங்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? என்னென்னலாம் இருக்குது இந்த படத்துக்குள்ளே சொல்லுங்கள் பார்க்கலாம். குருவி, காகம், அதற்கு அடுத்ததாக ஒரு சிறுமியர் மகிழ்ச்சியுடன் விளையாடி கொண்டு உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இங்கே விண்மீன், வானம், மேகம், அதற்கு அடுத்ததாக வானவில், இதெல்லாம் இந்த படத்தை பார்க்கும்பொழுதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? இந்த செய்யுள் பாடலில் என்ன எதை பற்றி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம படிப்போம். வாங்க பாடலுக்குள்ளே போகலாம். எதனாலே எப்பயுமே ஒரு ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதற்கு நிறைய வினாக்கள் எழும், கடைசியாக தான் விடையை நம்ம காண முடியும் இல்லையா? அதை போன்று தான் இந்த பாடலில் எதனாலே இதெல்லாம் எதனால் ஏற்படுது தனக்குத்தானே வினாவை எழுப்பி கேட்டுக்கொள்கிறார்கள். எதனாலே பலவண்ண வானவில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. எவ்வளோ அழகான அருமையான பாடல் பார்த்தீங்களா? எதனாலே ஏன் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு நமக்கு நாமே அறிவியல் சிந்தனைகளை தூண்டுகின்ற அளவு நாம் கேள்விகளை நமக்குள்ளாகவே எழுப்ப வேண்டும். இப்பொழுது இந்த பாடல் பொருளுக்கு நாம் படிப்போம் வாருங்கள். ஏன், எதற்கு, எப்படி என்னும் அறிவியல் சிந்தனையை தூண்டும் வகையில் இப்பாடல் அமைந்துள்ளது. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை காரண காரியங்களுடன் விளக்க முற்படுகிறது. ஒரு வினா எழுதுனா ஏன், இது எப்படி வந்தது, எதற்காக வந்தது, இப்படிலாம் பலவிதமான அறிவியல் சிந்தனைகள் நமக்குள்ளே தோன்றுற மாதிரி நம்ம கேள்வி கேட்கணும். அப்போ தான் அதற்கு ஒரு விடையை நம்மளால் காண முடியும். இப்போ முதல் வரியில் என்ன சொல்லியிருக்காங்க? வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் பொழுது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. வானவில் தோன்றுவது எதனாலே, ஏன் வானவில் தோன்றுவது, எப்படி தோன்றியதுன்னு பார்த்தோம்னா, வானில் உள்ள நீர்த்துளிகள் சூரிய ஒளி ஊடுருவும் பொழுது
நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. அதற்கடுத்ததாக விண்மீன்கள், நட்சத்திரங்கள். விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுனாலுமே சிறிய துகள்கள் தான் அணு. இயற்பியல்னா ஃபிசிக்ஸை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அதில் எப்படி ஆட்டம்ஸ்லாம் படிப்பீங்க நீங்கள் சயின்ஸில். அந்த ஆட்டம்ஸ், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே ஹைட்ரஜன் அணுக்கள்னு சொல்கிறாங்க. அந்த ஹைட்ரஜன் அணுக்களினுடைய நிகழ்வுலனால தான் இந்த விண்மீன்கள் இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. அது எப்படி விண்மீன் எப்படி ஒளி வீசும்னா பளிச்சுன்னு விட்டு தான் வெளிச்சம் வரும் இல்லையா. அப்போ இது இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்றிணைப்பதன் மூலம் ஒளி வீசுகின்றன. அதற்கடுத்ததாக ரோஜாப்பூ, ரோஜா மலர் சூடியவர் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இல்லையா. அவரை குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரோஜாவின் ராஜா என்று அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. அத்தகைய ரோஜா பூவை பற்றி இங்கே பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால், சாயம், ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது இல்லையா. நம்ம என்ன பார்த்தோம், வானவில் எப்படி தோன்றியதுன்னு பார்த்தோம், விண்மீன்கள் எப்படி ஒளிர் வீசுதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் சிவந்த நிறத்தில் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம படித்தறிந்தோம். 3 குறிப்புகளையும் நம்ம படித்து விட்டோம். அதற்கு அடுத்ததாக 4வது குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காகவே தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. கோடை காலம்னா என்ன காலம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? சம்மர் சீசன் இல்லையா. அதாவது வெயில் காலம், வேநீர் காலம்னு சொல்லுவோம் நாம் தமிழில். கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. நீராவி போக்குனாக்கா வாட்டர் வேப்பர் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அந்த நீராவி போக்கை தடுப்பதற்காகவே என்ன நடக்குது அறிவியல் சிந்தனைகளில், தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. அந்த இலைகள்லாம் இருக்குது இல்லையா பிளான்ஸில், அந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், உதிர்ந்து போயிடும். எதனால்? நீராவி போக்கை தடுப்பதற்காக. நம்ம நீராவி போக்கு மேலே போனால் தான் நமக்கு மழை கிடைக்கும் இல்லையா. கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கின்றன. அதற்கடுத்ததாக மின்மினி பூச்சி. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது மழை காலத்தில் இந்த மின்மினி பூச்சிகள் பார்ப்பதற்கு ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஏன் அதை நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம சாதாரணமாகவே மின்மினி பூச்சை பார்க்கும் பொழுது அது பளிச்சுன்னு லைட் வெளிச்சம் மாதிரி இருக்கும் இல்லையா, விளக்கு வெளிச்சம் மாதிரி அந்த இரவு நேரத்தில் அது ஒளி வீசும் பார்த்திங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும். மின்மினி பூச்சிகளின் பின்னால் அடிக்கடி விளக்கு எரிவதை போல் மின்னுகின்றன. அதற்கு காரணம் லூசிஃபரஸ் என்சைம் என்ற மின்மினி பூச்சி பின்னால் இருப்பதால் மின்னுகின்றது. ஒரு திரவம், லூசிஃபரஸ் என்பது ஒரு திரவம். அந்த திரவத்தினால தான் அது என்ன பண்ணுது, தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி அந்த விளக்கு எரிவதை போல வெளிச்சத்தை தருகின்றது. அதற்கு அடுத்ததாக பறவைகள். பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் உள்ளன. அவை பறப்பதற்கு உதவுகின்றன. பறவை ஏன் பறக்குது? ஏன் நம்ம பறவைகளை பார்த்து தான் அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன பண்ணுங்க, ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளேன்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, வானூர்த்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த பறவைகளை வச்சு நம்ம அறிவியல் நுட்பத்தில் ஏதாவது ஒரு சிந்தனை தூண்டுற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கணும். அப்படி தான் நமக்கு பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் உள்ள காற்று பைகள் மூலமாகத்தான். அந்த எலும்புகள் இறகுகள்லாம் காற்று பைகள் போன்று இருப்பதனால தான் அது என்ன பண்ணுது, பறப்பதற்கு அழகாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மின்னிறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. மின்னிறக்கம்னா இந்த வானத்திலிருந்து வருது பார்த்திங்களா, அந்த மின்னிறக்கம்,
அந்த இறக்கம் மின்னும் பொழுது எப்பயுமே நமக்கு ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி வந்து தோன்றும் இல்லையா? மின்னிறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி என்ன பண்ண முடியாதுன்னா ஊடுருவ முடியாது. ஊடுருவ முடியாதுன்னா அது என்ன சொல்கிறது, அதை ஊடுருவுதல்னாக்கா அதாவது உள்ளே செல்லுதல். ஆதலால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது. ஊடுருவ முடியாததுனால, அதுக்குள்ளே செல்ல முடியாததுனால மேகங்கள் எப்படி தோன்றுதுன்னா கருப்பாக தோன்றுகிறது. அதற்கு அடுத்ததாக பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. பூமியின் மீது இந்த சந்திரனுடைய ஈர்ப்பு விசை இருப்பதால தான் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. இப்பொழுது இந்த பாடலை நம்ம ஒரு முறை பாடுவோம். எதனாலே பலவண்ண வானவில் தோன்றுவது எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இந்த மின்மினி பூச்சி பார்த்திங்களா, இங்கே அழகாக ஒளிருது மின்மினி பூச்சி. இந்த பார்க்குறதுக்கே இந்த இயற்கை மாதிரி அழகாக இருக்குது. அந்த மலைகள், புல்வெளிகள், பூக்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இப்பொழுது நாம் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பொறுத்துக்க பாருங்க. விண்மீன் என்ன பண்ணும், இந்த பாடலில் நீங்கள் கேட்டாலுமே அழகாக சொல்லிடலாம். விண்மீன் என்ன பண்ணுது, ஒளிர்வது. விண்மீன் என்ன பண்ணுது, ஒளிர்தல், ஒளிரும். ரோஜாப்பூ என்ன பண்ணும், சிவக்கும். மேகம் கருத்திருக்கும். இலை உதிரும். பறவை பறக்கும். திரும்ப சொல்கிற மாணவர்களே, நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். அதாவது அக்கம் பக்கத்தில் வேடிக்கை பார்க்காம நான் என்ன பாடம் நடத்துகிறனோ, எந்த வார்த்தைகள் படிக்கிறனோ அந்த வார்த்தைகளை நீங்கள் உற்று நோக்கணும். மற்றவை உங்கள் கவனத்தில் வரவே கூடாது. படிப்பை தவிர வேறு எதுவும் உங்கள் கவனத்திற்கு செல்லவே கூடாது நம்ம படிக்கும் பொழுது. பொறுத்துக. விண்மீன் ஒளிரும். ரோஜாப்பூ சிவக்கும். மேகம் கருத்திருக்கும். இலை உதிரும். பறவை பறக்கும். சரி, வினாக்களுக்கு விடையளிக்க பாருங்கள். வானவில் எப்படி தோன்றுகிறது? நம்ம ஏற்கனவே படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா? வானவில் எப்படி தோன்றியது? வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி படும் பொழுது, ஊடுருவும் பொழுதுனா அது மேலே விழும் பொழுது, வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் பொழுது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால். இப்போ சாதாரணமாக ஒரு பனிக்கட்டி, அதாவது பனிக்காலத்தில் பனி பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது மேலே என்ன பண்ணும், காலை பனித்துளிகள் அந்த இலையின் மேலே இருக்கும்பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பிம்பங்கள் வந்து என்ன பண்ணும், அந்த பனித்துளி கண்ணாடி போன்று இருக்குது இல்லையா, அப்படியே தெரியும் நமக்கு. மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி நல்லா அழகாக தெரியும். அதே போல் தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் பொழுது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால், பின்புறம்னா பேக் சைடு, எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது. அதற்கு அடுத்ததாக என்ன வினா? கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன? பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றன. இப்பொழுது திரும்பவும் நான் சொல்கிறேன், நம்ம 2ஆம் பருவத்திற்குரிய பாடப்பகுதிகளை நாம் படித்து வருகின்றோம். 2ஆம் பருவம் இந்த வாரத்திலிருந்து தொடங்கியது. முதல் பருவத்திற்கான பாடப்பகுதிகளையும் நீங்கள் விடாமல் அப்பப்போ எடுத்து படிக்கணும் மாணவர்களே. இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களை சரியான முறையில் செய்துட்டு வாங்க. பிழையின்றி பிழையின்றி எழுதவும் படிக்கவும். நன்றி மாணவர்களே. நன்றி, வணக்கம்.